வள்ளலார் அவர்கள் ஒரு ஞானி என்பவர் எப்படி இருப்பார்? ஞானின்னு யாரு? தாடி மீசை வச்சிருப்பாங்க, பட்டையை உத்தராட்சியை போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு முத்திரை பயிற்சிக்குள்ளே கொடுத்துருப்பாங்க, ஆசனம் வச்சிருப்பாங்க, வாங்க அப்படிம்பாங்க. அது ஞானிகள் என்பவர் யார் என்பதை பற்றி தெளிவாக விளக்கம் கொடுத்து வள்ளலார். யார் ஒருவர் ஐம்புலனை அடங்கச் செய்து செத்தாரை போல் வாழ்கின்றானோ, யார் ஒருவர் ஐம்புலனை அடங்க செய்து செத்தாரை போல் யார் வாழ்கின்றானோ அவனே ஞானினார். அப்போ ஐம்புலன் அடங்கினா மூக்கில் காற்று வராது, செத்தாரே போல் ஒருத்தர் செத்த போல மூக்கில் காற்று வராது. அப்போ யார் மூக்கில் சுவாசம் வராமல் இருக்குதோ அவர்கள் தான் ஞானிகள். தகுதி கிடைக்கிறது. நம்முடைய ஆதி பிரணவ வாசியோக வித்தையை செய்த 1 மணி நேரத்தில் உங்கள் மூக்கில் சுவாசம் வெளியே வராது. 24 மணி நேரம் மூக்கில் சுவாசம் வெளியே வராத அதி ரகசியத்தை நம்மளுடைய வரக்கூடிய சிஷ்யர்களுக்கு அடுத்தடுகிறோம். உங்களுக்கு சித்தர் ஞானி என்ற தகுதி கிடைக்கிறது. நீங்கள் எந்த ஜீவசமாதி போன்ற அவசியமே இல்லை, எந்த சலங்கள் போன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு சித்தர் ஞானி பட்டம் கிடைக்கிறது. இப்போ குரு பூஜை எழுதி அன்றைய காலத்தில் படித்தாங்க, ஒரு போஸ்டிங்காக வந்துச்சு. இப்போ எக்ஸாம் எழுதுனா கலெக்டர் ஆகிடுறாங்க, அடுத்த கவலத்துக்கு வந்துடுறாங்க, பைசலுக்கு வந்துடுறாங்க, உடனே கிடைக்கிறதா இல்லையா? அதுபோல் உங்களுக்கு யார் ஒருவர் ஐம்புலன் அடங்கச்சி செத்தார போல் வாழ்கின்றானோ அவனை ஞானி. செத்தம் போல காற்று வராது, ஆதிபுரம் வச்சுதான் மூக்கில் சுவாசம் வெளியே வராது. இந்த நிலை 1 மணி நேரத்துக்கு கிடைப்பதற்கு இந்த உலகில் ஆதிபுரம் வாசி வித்யா மட்டும்தான் முடியும். வேறு எந்த இயக்கத்திலும் இல்லை என்பது உறுதியாக கூற முடியும். 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.